டெக் யூடியூபர் நந்தகுமார் மற்றும் அவரது குழுவினரை தாக்கியதற்காக 3 பேரை கிரேட்டர் சென்னை காவல்துறை ஜிசிபி கைது செய்துள்ளது. நந்தகுமார் சென்னையில் எலக்ட்ரானிக் பொருட்களின் சந்தை மையமான ரிச்சி தெருவில் வாலாக் செய்து கொண்டிருந்த போது போதையில் இருந்த 3 பேர் அவரை அணுகினர். அந்த நபர்கள் யூடியூபரையும் அவரது குழுவினரையும் மிரட்டி அவர்களது கேமராக்களை பறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. குழு அங்கிருந்து தப்பி ஓடிய போது அவர்கள் வீடியோவை சமூக ஊடக தளங்களில் வெளியிட்டனர். ஜேசிபி நடவடிக்கை எடுக்க கட்டாயப்படுத்தினர். ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று நந்தகுமார் தனது 2 சேனலில் வெளியிட்ட வீடியோவில் 3 பேர் ஆட்டோவில் நின்று மது அருந்துவிட்டு உணவு உண்பதை நந்தா மற்றும் அவரது குழுவினர் நெருங்குவதைக் காணலாம். அவர்கள் வீடியோக்களை பதிவு செய்ததாக குழுவினர் தவறாக நினைத்து கேமராக்களை பறித்துச் சென்றனர். அவர்கள் நந்தாவை அடித்ததாக கூறப்படுகிறது. வீடியோவில் நந்தகுமார் அவர்கள் தப்பியோட முடிந்தது, ஆனால் தாக்கியவர்களுக்கு பயந்து காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை என்று கூறுவதை கேட்க முடிந்தது. 3 பேரும் அறிவாள்களை வைத்திருந்ததாகவும் புகார் அளித்தால் அவர்களை கொன்றுவிடுவார்கள் என்று பயப்படுவதாகவும் அவர் கூறினார். ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று யூடியூப் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் வீடியோவை நந்தா வெளியிட்டார். சமூக ஊடக பயனர்கள் ஜிசிபி குறிக்கத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து ஜிசிபி தேடலை தொடங்கியது. ஊடக அறிக்கையின்படி சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் ஜூலை 8 திங்கட்கிழமை தேதர், பார்த்திபன் மற்றும் கிஷோர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் விசாரணை நடந்து வருகிறது.